மாட்டோம், கொஞ்சம் ரஞ்சிட மாட்டோம். எப்படி தாங்க நீங்க குண்டு முட்டு பொசு பொசுன்னு இருக்கிறீங்க? என்னதான் இருந்தாலும் என்ன கோமாளி யோசிக்கிறா? எனக்கு ஆசை மிஷின்ல கரும்பு மாட்டேங்குது அம்மா. மிஷின்ல கரும்பு மாட்டிச்சு. சொல்லம்மா ஜூஸ் போடுவாங்களா இந்த இடத்துல? கற்சலையாக நம்ம நிற்கும் பொழுது பார்த்தாயா, நம்ம கற்சலையா இருக்கிறது கூட தெரியாம இருவர்களும் இப்பதான் புருஷன் நம்மள வர சொல்லி இருப்பாருன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் என்ன உல்லாசமா காதல் வயப்பட்டு கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சம் மொத்தம் கொடுத்துருக்காங்க. இதோ இந்த கற்சலையா இருக்கக்கூடிய நான் உருவம் பெற்றவங்களை என்ன செய்யறது மட்டும் இதோ இவன் யார்? ஆமா, இவன் யாரு? அத நான் கேக்குறேன். நான் தான் உன் முறைப்படி திருமணம் செய்த வேந்த பெண். யாரு இவளா? என் பேர் அலர்மேல் மங்கை. நான் தான் மனைவி. தாலி கட்டி 7 வீதி நிலமணம் வந்தவளா? பெரியவங்க சொல்லுவாங்க, உரியில கட்டி வச்சா அந்த உரியில மஞ்சள் வந்து எதனா கீணுமா, இல்லாத மஞ்சைக்கு என்னத்துக்கு 2 உடனே அழுப்பு. அதனால இவ என் பொண்டாட்டி. இவளா? இங்க பாருங்க, நான் மனைவி. சரி, இவ கூட கட்டி பிடிச்சிட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தீங்க. என்னது? கொஞ்சிக்கிட்டு இருந்தேன். என் கண்ணு முன்னாடியே மனைவி கூட பார்க்காம நான் இருக்கிறது கூட தெரியாம மெய்மறந்து இருவர்களும் கட்டி பிடிச்சு உல்லாசமா முத்தம் கொடுக்குறீங்க. ஏண்டி ஏன் போறதுன்னா நான் கட்டி பிடிச்சிருக்கேன், கொஞ்சம் ஏன் போறதுன்னா நான் கட்டி பிடிச்சிருப்பேன், நான் கொஞ்சிக்கிட்டு இருப்பேன். ஏன் புருஷன்? எப்படி உன் புருஷன்? என்ன சொல்றாப்ப? முறப்படி அம்மி பிசு அருந்தி பார்த்து அன்னைக்கு நான் 3 மூச்சு போற கழுத்துல தாலி கட்டி இவர்தான் என் கணவர்னு ஊரறிய உலகம் இல்லாத இப்ப யார நக்கறதுக்கு போனேன். எத்தனை நாட்களாக அது கணவர் மனைவிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். அண்ணன் எப்பட போவா, சின்ன எப்பட காளியாவன் சொல்ற மாதிரி நீ வந்தவரு ஏன் தங்கனோட புருஷமான புருஷவரி புடிச்சு தலையேறி. அப்படியா? புருஷன் அந்த ஊர்ல இல்ல உனக்கு. இங்க பாரியா, உன்னை இவ இருக்கணும், நான் இருக்கணும். ஆமா, 2ல உன்னை பாத்துக்கணும். இந்த 2 கண்ணுல ஒரு கண்ணை குத்திக்கணும். நான் எத்தனை ஒரு கண்ணு தான், நான் மட்டும் தான், அவ கிடையாது. உனக்கு ஒரு கண்ணா இல்ல 2 கண்ணா? எனக்கு 2 கண்ணு. கொஞ்சம் ஓரமா நில்லு. அந்த ஒரு கண்ணு வேணாமடி கம்முன்னு இருக்கு. இங்க பாரியா, நான் சொல்றது கேளு. நிக்க முன்னா சேர்ல போய் உட்காரு, நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு நாளா ஏன் இருடி உன் மைத்த அறுக்கண்டி வாடி. அது என்னடி ஆசைப்பட்டு இந்த கோயில் பூசார் துளசி அப்ப பஸ் ஸ்டாண்ட் தாரமங்கல் தண்ணி போகல. நான் பாத்துட்டு கண்ணால பார்த்தேன். சொல்ல தெரியுமா? ஆமா, சந்தையில
வாய்க்கால் பூஜை என்னையும் வாதிக்கிறாளாப்பா ஏப்பா புடிச்ச மாதிரி பிடிச்சவள யாரு நீதான் ஊரு ஊரா நாங்க ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கும்போது இவத்தான் வெறி பிடிச்சி வந்து கையை பிடிச்சா உனக்கு வெறி பிடிச்சி பேரையா நான் நான் ஏண்டி என் புருஷன் கையை நான் பிடிக்கிறது நாளைக்கு வெறி பிடிச்சேன் தான் பார்த்தேன் ஏண்டி தாரமங்கலத்து பஸ் ஸ்டாண்ட்ல தாரமங்கலத்து பஸ் ஸ்டாண்டு போய் இவன் குஞ்சு பிடிச்சி ஒரு டைம் தானே பிடிச்சா அது ஏன்னா அது சொல்லி காட்டுறேன் வேலை காட்டுறேன் என்னாடி ஏய் நானும் போனா போதும் என் புருஷன்ல அப்படின்னு தெரிஞ்சு என் புருஷனை வளைச்சு போட்டு நான் ஒன்னே ஒண்ணு குண்டு குண்டுன்னு வச்சிருக்க சோடு வச்சிருக்கிற ஒரு புருஷன் சோடு இப்ப சோடு ஆமா நீ குமிஞ்சு பார்த்தா கூட குண்டு கிடைக்காது அந்த புருஷனை என்னத்து கண்டுகிட்டு தெரியல இப்ப வளைச்சு போட்டுட்டான் வளைச்சு போட்டான் உன சும்மா விடுவா அதெல்லாம் லாய்க்கு வாங்கி வச்சிருக்கிறேன் நான் போறதுக்கு முன்னாடி கட்டி வச்சிட்டு போனேன் அந்த விளக்கமாறு அடிச்சு விட்டு அப்படியா ஆமா உனக்கு தான் விளக்கமாறு கிடைக்கும் எனக்கு விளக்கமாறு கிடைக்காது எங்கடி கிளிக்கு உனக்கு இந்த ஊர்ல நல்லவங்க யாருமே இருக்க மாட்டாங்க யாரு வச்சிருக்கிற ஊர்ல போய் இந்த ஆயாவா இருக்கட்டும் அந்த துளசிக்காரலா இருக்கட்டும் அவங்க கிட்ட நான் போய் விளக்கமாத்த கடை வாங்கிட்டு வந்து உன்னை சப்பு சப்புன்னு நான் அடிக்கல பாக்குறேன் பாதி எடுத்து அஞ்சு கட்டி விளக்குமாறு அட்டாரில பரவாயில்ல பைபாஸ் 5 ரூபா போண்டாக்காக 5 ரூபா போண்டாக்காக செல்லப்படி பஸ் ஸ்டாண்ட் தான் இவர் கூட போனவன் இவன் நல்ல நாய் பேசுறான் 10 ரூபா பணையாத்துக்கு 10 பேத்த போனவைவா ஏண்டி ஒரே ஒரு இஞ்சி பழம் செட்டு வாத்தியார் வாழைப்படும் வெங்கடேசன் கிட்ட போனவன் இவன் நாய் பேசுறான் ஏண்டி என்ன பார்த்தா போன மாதிரி தான் ஒண்ணு பார்த்தா போன மாதிரி அப்ப நீ வெங்கடேசன் கூட போனியா என்ன பிடிக்காது அவனுக்கு என்ன பிடிக்காது இவ்வளவு நல்லா பிடிக்கும் உங்ககிட்ட பேச அவசியம் இல்லை ஏன் பிரச்சனை கூட பேச நீ யாரடி இதெல்லாம் முடியாது ரெண்டு ஒண்ணு அது தேவையாங்கல்ல
சொல்ற மாதிரி கேக்குறியா? வெங்கடேஷ் கூட போனவங்கள ஏய்! மாயன் என்று பாராமல் மத சூதரன் என்று பாராமல் என்னடி உங்களுக்கு சக்காலஜி சண்டை? ஏய் எழுப்பி போடு. கூதி மேலே ஓதிங்க. எந்திரி. ஏய் இப்ப அடிச்சீங்கடி. முடியலையா சாமி? அடி எவ்வளவு? எழுப்பு ரெண்டு பேரும் எழுப்பு. நம்ம தனியா அடிச்சுக்கிறோம். முடியலையா சாமி? என் கண்ணு முன்னாடி நீங்க அடிச்சுக்கிறீங்க. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறதுல்ல? முன்னாடி சத்தெல்லாம் விடியா? எல்லாம் போயிடுச்சு. அது தொடர்றவன் தொட்டா தான் சரியா இருக்கும். எந்திரி மேல. எழுதி குளத்தே விட எழுதி. ஏய் நீ கேளுங்க அப்படி. அழகு மங்கா. சுவாமி 1000 சொன்ன பொழுதும் இவள் எனக்கென்று நம்பி வந்தவள். ஆமா. எனக்காகவே வாழ்ந்தவள். நீயும் தாண்டி கண்ணே, நீ கோபம் கொள்வதற்கு இது ஒன்றும் கிடையாது. தெரியுங்க. அன்னைக்கு அப்பேற்பட்ட பிருகு மகாமுனிவர் மார்பில உதைச்சும் இந்த மகாலட்சுமி இங்க இருக்குன்னு தெரிஞ்சும் அப்பேற்பட்ட உதவி வாங்கி நீங்க என்ன வந்து இத்தனை வருஷம் நீங்க பாக்க கிடையாது. சேர்த்துக்கிட்டு நீங்க வந்து பாக்கிறது எனக்கு தெரியும். நாங்க அந்த ஊருக்கு மனையக்காரன் நான் தான். நான் என்ன ஒரு வீட்டுல பிரச்சனை தீர்த்து வைக்கிறது என் பொறுப்பு. சரி, நீ ரெண்டு வச்சு என்னத்துக்கு பட்டுன்னு கிடக்குற? ஒண்ணு என்கிட்ட தள்ளி விடு, நான் இழுத்துன்னு போய் வேலை முடியுதா? அவங்க அதுலயே வாங்கல. கண்ணே, யாரும் கிடையாது, உன் தங்கைதான். உன் தங்கைதான். எப்படி கண்ணே, அன்று ஒரு நாள் தினத்திலே நீங்கள் இருவரும் இருந்தீரே சத்யபாமா ருக்மிணியாக. அதை போல நீ சத்யபாமா, இவள் ருக்மிணி. ஆமா, எனக்கு அக்காவா அவன்? உன் அக்காடி. அப்படி போய் கட்டு. தங்கா தங்கா என்ன அடி அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நம்ம ரெண்டு பேரும் சண்டையே போட்டுக்கோங்க. ரெண்டு பேரும் சமாதானமா போய்விடுவோம். அப்படி இருந்தால் இப்போது என்ன சொல்கிறீர்கள்? 1000 இருந்த போதிலும் இருவரும் அக்கா தங்கை. கோபம் கொண்டு நீ சென்று விட்டாய். இவளை நான் கல்யாணம் தான் பண்ணல, மத்தது எல்லாம் இவள் மங்கையாகி விட்டாள் எனக்கு. அப்படின்னு நான் எல்லாமே எல்லாம் செஞ்சுட்டீங்க. எல்லாம் முடிஞ்சுமா? எங்க வீட்டுல அந்த அளவு கூட தைரியம் இல்லையே. ஆகையினால கவலைப்பட வேண்டாம். முறைப்படி மாலை மாற்றி அந்த பின்னாடி ஒரு பையன் என்ன சொல்றான்னா, அனத்தான் ஏயா ஆலாமரம் சாய போகுது என்று கூறுகிறான். இவளை திருமணம் செய்து கொள்கிறேன். இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம். அம்மி வலபு வந்து வலபு வந்து அரசாணி முன்ன வைத்து தேவர்களை சாட்சி வைத்து